குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு மார்னிங் 6க்கு இன்றைக்கி வந்து அக்கா பாவக்காய் ஜூஸு. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு பாவக்காய் எடுத்துருக்குறேன் 2 பேருக்கு. அதனால் இதை வந்து அப்படியே குக்கரில் போட்டு 2 கிளாஸ் வாட்ரு விட்டு, இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் வாட்ரு விட்டு ஒரு 4-5 விசில் வைக்கணும். அவ்வளோதான், குக்கரை மூடிடலாம். இது சுகருக்கு ரொம்ப நல்லது. அக்கா ஒரு நாள் வந்து வெந்தயமும் கொத்தமல்லியும் வெறும் வடை சட்டியில் வறுத்துட்டு பொடி பண்ணி அது ஒரு நாள் ஜூஸ் கொடுப்பேன், இது ஒரு நாள் கொடுப்பேன். அவ்வளோதான், 5 விசில் வந்துடுச்சுப்பா. இது அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இது நல்லா அப்படியே ஆறட்டும். எந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள், 5 விசில் இந்த அளவு வெந்தால் போதும். இது லைட்டாக இந்த தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு மிக்சியில் சுற்றிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா சாறு வடிகட்டிடலாம். இப்போ ஆறிடுச்சு அக்கா, மிக்ஸி ஜாரில் போட்டேன். அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடணும். இந்த அளவு சுற்றினா போதும். இப்போ வந்து அந்த மீதி இருக்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போது வடிகட்டுவோம். அவ்வளோதான், நல்லா வடிகட்டி. இப்போது பாவக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மார்னிங் வெறும் வயிற்றில் தான் இது குடிக்கணும். இது 2 பேருக்கு அக்கா அளவு. இது வந்து நான் சின்ன பாவக்காய், மிதி பாவக்காய் தான் அக்கா யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பெரிய பாவக்காயிலையும் செஞ்சுக்கலாம். இது ஒரு நாள் அக்கா என்ன பண்ணுவேன், சுகருக்கு இது 2 டேஸ் கொடுப்பேன் வீக்லி. 2 டேஸ் வந்து வெறும் வெந்தயமும் கொத்தமல்லியும் வெறும் வடை சட்டியில் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 3/4 கிளாஸ் வத்துற வரைக்கும் அதை வடிகட்டி அது ஒரு 2 டேஸ் கொடுப்பேன். அப்புறமா 2 டேஸ் வேப்பிலை, வெறும் வயிற்றுலையே வேப்பம் கொழுந்து இல்லைன்னா வேப்ப இலை மென்று சாப்பிட்டுட்டு மோரோ இல்லாட்டினா வெறும் வாட்ரு குடிச்சிக்கலாம். இப்படி தான் வீக்லி 2 டேஸாக இது மாதிரி கொடுத்துருவேன் சுகருக்கு. நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் சுகர் பரவாயில்ல. நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து இதை அப்படியே ஒரே ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுட்டு குடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே குடிக்கலாம். இதை எப்போ அப்படியே கொடுத்துருவேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.